கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிகிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் சாலமோன் அவர்கள் ஜெபிப்பார்கள். இதன் மூலமாக கஷ்டதாமைகளோடு பேச வேண்டிய வெளிப்படுத்தும் அதேபோல் இந்த காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி வருவதாக எல்லாத்துக்கும் ஜனமே அவங்களுக்கு செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்த திருவசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இந்த காரியத்தை யாருக்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார்? இந்த காரியத்தை யாருக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார்? அனனியா கிட்ட சொல்றார். இப்போ பவுல என்ன பாத்திரமா தெரிஞ்சிருக்கிறாராமா? அந்த வசனத்திலே இருக்குது. நீ அதை பார்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக யாரா இருக்கு? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அறிவிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார் பவுல். நம்ம என்னவா இருக்கிறோம்? நம்ம என்னவா இருக்கிறோம்? யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இதே அப்போஸ்தலனாகிய பவுல் 1வது வசனத்துக்கு வாங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் சிறியாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியா இருந்தார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறவர்களை கொலை செய்கிறவராக காணப்பட்டார். ஆனால் பாருங்க, இதே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நியாயப்பிரமாணத்தில் தேறினவராம். நியாயப்பிரமாணத்தில் தேறினவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவராம். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கவே முடியாதான். ஏன்னா நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷன் நீதிமானா நியாயம் தீர்க்கிறதே இல்லையா, நீதிமானம் ஆக்காதான். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவராக. அப்போ எவ்வளவு வைராக்கியம் அந்த மனுஷனுக்குள்ள நியாயப்பிரமாணத்தை குறித்து இருந்திருக்கும். ஆனால் இங்கே சொல்லுகிறது,
அவர் நியாயப்பிரமாணத்தில் கற்று தேறினவராய் இருந்தார். அவர் யார் பாதத்தில் கீழே இருந்தாராமா? கமாலியலின் பாதத்தின் கீழ் இருந்தவர். கமாலியல் யாரு? யாருக்கு தெரியும்? கமாலியல் நாங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தால் எங்களுக்கு தெரியும். இந்த கார்த்திக் கமாலியால மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு யாரு? அவர் நியாயப்பிரமாணத்திலே அறிஞர். கமாலியல் யாரு? நியாயப்பிரமாணத்தை கற்று அறிந்த பெரிய ஒரு அறிஞர். அவருக்கு கீழே இவர் கற்றுக்கொண்டவர். அப்போ கமாலியல்னா நியாயப்பிரமாணத்தின்படி யூத வேதாகமத்தின்படி அவர் பெரிய ஒரு பேராசிரியர். என்ன சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய பேராசிரியர், அவர் ஒரு அறிஞர். அவர் பாதத்தின் கீழே தான் இந்த சவுல் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர். இப்போ பாருங்கள், அப்படியாப்பட்ட மனுஷன் பாருங்கள், 3வது வசனத்தை வாசிங்கள. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவர் தரையிலே விழுந்தார். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். இப்ப பாருங்க, ஒரு ஒளி அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. இப்ப பிரகாசித்தோன்னு இவர் என்ன ஆயிடுச்சு? அவர் தரையிலே விழுந்தார். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். ஒரு ஒளி அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. இப்போ சவுல் என்ன பண்ணிட்டார்? கீழே விழுந்துட்டாரு. இப்போ ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இயேசு கிறிஸ்துவை சவுல் துன்பப்படுத்தினாரா? இயேசு கிறிஸ்துவை சவுல் துன்பப்படுத்தினாரா? எப்படி பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை, என் கண்ணின் கருவழியை தொடுகிறான். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அற்பமாக நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களை ஒருவன் தொட்டால், யாரை தொடுறேன்? இயேசு கிறிஸ்துனுடைய கண்ணில் இருக்கிற கருவழியை தொடுகிறான். அப்போ இங்கே பாருங்க, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுல் பாருங்க, சாதாரண ஆள் இல்லைங்க. சவுல் சாதாரண ஆள் இல்லை. பிரதான ஆசாரியன்ட்ட போய் நிருபங்களை வாங்கிறது, லெட்டர்லாம் வாங்கிறது அப்படின்னா ஒரு லேசான காரியம் இல்லை. ராஜாக்கள்கிட்ட போய் ரொம்ப நெருங்கி இருக்க முடியுமா? அல்லது பெரிய ஆன்மீகவாதிகள்கிட்ட போய் ரொம்ப நெருங்கி இருக்க முடியுமா? அப்போ இவர் அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கமானவர். ஆசாரியர்கள்ட்ட அப்படின்னா ஆன்மீகவாதிகள்கிட்ட ரொம்ப நெருக்கமானவர். அப்போ இவர் ஒரு செல்வந்தராக இருந்திருப்பார். ஒரு அதிகாரம் படைத்தவராகவும் இந்த சவுல் இருந்திருப்பார். ஆகவே தான் அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்தது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் வேறு தேறி இருக்கார்ல. சரி, இப்போ அப்படியாப்பட்டவரை பாருங்கள். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? அதற்கு அவர், ஆண்டவரே நீ யார்? 5வது வசனம் சொல்லுது பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார்? உடனே பாருங்க, அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறீர்? இப்போ பாருங்க, அடுத்த நிமிஷமே இந்த சவுல் எங்கே போயிட்டார் பார்த்தீங்களா? கேட்கணும், ஆண்டவரே நீர் யார்? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பதில் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா. அப்போ உடனே இவர் என்ன சொல்கிறாரு? எதிர்த்து பேசினாரா? வேற எதுவும் சொன்னாரா? உடனே என்ன சொல்கிறாரு? நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்போ பாருங்க, அவ்வளோ அதிகாரம் படைத்த மனிதன் தான் சவுல். இப்போ சவுலுக்கிட்ட இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ எழுந்து எங்கே போகணும்? பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இவர் போக மாட்டேன்னு சொன்னாரா? உடனே என்ன பண்ணார்? அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவே ஒரு மனுஷனை சந்தித்து விட்டார். சபையை துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனை சந்தித்து விட்டார். இப்போ இவருக்கு பாருங்க, உடனே என்ன செய்கிறாரு? 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, இப்போ பாருங்க, சவுலுக்கு அறிவிக்க வேண்டிய காரியத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பார். அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இப்போ நீ போப்பா, அனனியாட சொல்கிறார், நீ போப்பா, நேர் தெருவுன்னு ஒரு தெருவுக்கு போ, அங்கே யூதா அப்படின்னு ஒருத்தர் இருக்கேன், அவன் வீட்டில் ஒருத்தன் சவுலுன்னு ஒருத்தர் இருக்கேன், அவன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் எவ்வளோ நாளுக்குள்ள நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் பாருங்க, சவுலை சந்திக்கிறாரு, சந்திச்சோன்ன கேட்குறாரு, நீ யாருன்னு கேட்குறாரு, நான் என்ன செய்யணும் நீங்கள் சித்தம் வச்சுருக்கீங்க, நம்மலாம் கேட்குறோமா? அப்படி ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டீங்களே, நான் உலக பிரகாரமாக உங்களுக்கு பிரியமில்லாதவன் நான் வாழ்ந்தனே, என்னை தெரிந்து கொண்டீங்களே, என்னை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்க, என்னைக்காவது கேட்டோமா? எங்களுக்கு தேவையானது கேட்குறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. எங்களை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்கன்னு எங்கே கேட்குறது? நாங்கள் கேளுங்க. நீங்கள் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேங்கிற கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. அப்போ தான் உங்களை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். கேளுங்க. சரி, கீழே அப்புறம் வாங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழு, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வையை அடையும்படி கை வைக்கவும் தரிசனம் கண்டான். இப்ப பாருங்க, அனனியாட்ட பேசணும்னு ஆண்டவர் விடலை. சவுல் தரிசனத்திலையும் இப்போ உன்னை பார்க்குறக்கு ஒருத்தன் வருவேன், அனனியான்னு ஒருத்தன் வருவேன், அவன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். இங்கே தரிசனம் வேற.
அப்போ பாருங்க, நம்ம தரிசனம் காங்கணும், கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னா முதலாவது என்ன செய்யணும்? நம்மளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இவர் கேட்டார், நீ யார்? அதுக்கு பதில் கிடச்சிருச்சு. நான் துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இப்போ உடனே கேட்குறாரு, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே பாருங்கள், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. இல்லை, நான் பட்டணத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொன்னாரா? போனார். இப்போ செய்ய வேண்டியதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு மனுஷன் அறிவிப்பேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷன் உனக்கு வருவான்னு சொல்லிட்டு தரிசனமும் வந்துருச்சு. கீழே வாசிங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அனனியாவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன வந்துச்சு அனனியாவுக்கு? ஏசப்பாடே சொல்கிறேன், அவன் வந்துட்டு எருசலேமில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக கொடுமைகளை செஞ்சவனே அப்படின்னு சொல்லி அனனியா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், அப்பதான் பாருங்க, அதற்கு கர்த்தர், நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். பனனியாட சொல்றாரு, நீ போ, அவன் வந்து புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ நம்ம கூடி வந்திருக்கிற நாம் என்ன பாத்திரமாக இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்டோமா, என்னை தெரிந்து கொண்டீங்களே, நீங்கள் யார்? என்னை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்க? கேட்குறோமா? கேட்கறது இல்லையே. கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு வேளை கேட்டாக்க நீ என்னுடைய வேலையை செய்ய, என்னுடைய நாமத்தை நீ போய் வந்து ஜனங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, எங்கள் வேலையை செய்யறதுக்கு எங்களால் முடியல, நீ இயேசுனுடைய வேலையை எப்படி போய் செய்கிறது அப்படிங்கிற காரியம் நமக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது யோசிக்கிறீங்களோ? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், வாசியுங்கள் 9:22 வாசிங்க. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவிலே குடியிருக்கிற இப்ப யார்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனாரு? ஆசாரியர்கள் யாரு? யூதர்கள்ட்ட. இப்ப என்ன அங்கிருந்து என்ன லெட்டர் வாங்கிட்டு போனாரு? இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவரை பிரசங்கிக்கிறவையும் கொலை செய்யும்படி இப்போ லெட்ரு வாங்கிட்டு போனவர் இப்போ எங்கே போயிட்டீங்கன்னா தமஸ்குல போய் என்ன ஆகிட்டார்? இப்போ என்ன எழுதியிருக்கு? சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவிலே குடியிருக்கிற யூதர்களை இப்போ யூதர்களை கலங்க பண்ணிட்டார். என்னடா அது? அவங்க யூதர்களுக்கு பூரா என்ன ஆகி போச்சு? இவனே நமக்கு எகென்ஸ்டாக மாறிட்டானே. கீழே வாசிங்க. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இப்போ பாருங்க, யாரை கொண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ இப்போ அவங்களே பாருங்க இவரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அநேக நாள் சென்ற பின்பு
யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி அவனை ஆலோசனை பண்ணினார்கள். கிளவாசி. அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவரை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்களாம். எப்படி இந்த வழிதானே இவன் போகணும், இவனை பிடிச்சி கொலை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அவர்கள் சவுலுக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள். 29 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவரை கொலை செய்ய எத்தனை பண்ணார். இப்போ பாருங்க, யூதர்கள் மட்டும் இல்லை, இப்போ கிரேக்கர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பவுலை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு கிரேக்கர்களும் ஆலோசனை பண்ணினார்கள். இப்போ பாருங்க, பிலிப்பு 3:6 வாங்க. பிலிப்பு 3:6. பக்தி வைராக்கியத்தின்படி பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்போ இந்த பவுல் பாருங்க, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி அவருக்கு பக்தி வைராக்கியம் ஜாஸ்தி. கர்த்தருக்கு தொண்டு செய்கிறதா அவர் நினச்சிதான் அதெல்லாம் செஞ்சார். ஆனால் பாருங்கள், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி சவுல் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷன். கீழே வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்க, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை சந்தித்த உடனே இவர் இந்த உலகப்புறமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினார். பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த சவுல் எப்படியாப்பட்ட மனுஷன்? ஒரு அதிகாரம் படைத்தவர். ஆசாரியரிடத்திலே லெட்ரு வாங்கிட்டு நிருபங்களை வாங்கிக்கிட்டு கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன். அவர் நியாயப்பிரமாணத்தில் தேர்னவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை அறிந்தது நிமித்தம் எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன என்றேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அப்போ நம்ம இந்த உலகத்தையே பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. இந்த உலகத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யத்துக்குரியவர்களும் அல்ல. நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தையே பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ புதிய ஏற்பாட்டில் அநேக புத்தகங்களை எழுதினவர் யார்? பவுல். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதுவதற்கு ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவர்தான் அப்போஸ்தலனாகிய
பவுல் மூலமாக அநேக புஸ்தகங்களை, புதிய ஏற்பாட்டின் சபைக்காக அநேக சட்ட திட்டங்களை பவுல் மூலமாக எழுதுவதற்கு இந்த மனுஷனை தெரிந்து கொண்டார். இதுக்கு தகுதியான மனுஷன் இவன் தான் தைரியமாக எதையும் செய்வேன், எதையும் பேசுவேன் என்று. இது மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இருந்தார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் இதே மாதிரி ஒரு மனுஷன் இருந்தார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் உடனே கேட்ட கேள்வியிலே அடங்கியிருக்கேன்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும். பழைய ஏற்பாட்டில் அநேக புஸ்தகங்களை எழுதினவர் யார்? மோசே. பழைய ஏற்பாட்டில் அநேக புஸ்தகங்களை எழுதினவர். பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுத்தவர் யார்? மோசே தானே. 5 ஆகமங்களை எழுதினவரும் அவர் தான். அப்போ அதிக புஸ்தகத்தை எழுதினவர் யார்? மோசே தான். சரி, இந்த மோசே எப்படியாப்பட்டவர்? எங்கே வளர்ந்தார்? மோசே எங்கே வளர்ந்தார்? எகிப்தில் தான். யார்கிட்ட வளர்ந்தார்? ராஜ அரண்மனையில் வளர்றாருங்க. ஏன் அவர் ஆண்டவர் அங்கே வளர்றதுக்கு ஏன் அனுமதிக்கிறாரு? அவரும் ஒரு நியாயப்பிரமாணம் முழுவதையும் எழுதக்கூடிய ஒரு மனிதன் தேவை. அப்போ அவரும் பாருங்க, அரண்மனையிலே வளர்க்கப்பட்டார். அவரும் எகிப்தின் சகல காரியங்களையும் கற்று தெரிந்திருந்தாராம். மோசையும் எகிப்தினுடைய சகல காரியங்களையும் கற்று தெரிந்திருந்தாராம். ராஜ அரண்மனையில் இருக்கிறவர் இல்லை, பேசறாளாக இருந்திருப்பாரா? ஒருவனை போ என்றால் போவேன், வா என்றால் வருவேன், என் காலை அமைக்குன்னா அமைக்க விடுவேன், என்னை குளிப்பாட்டினா லேசான ஆள் இல்லை மோசே. ஆனால் இந்த மோசையை குறித்து பின்னாட்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய கோபக்காரர் வேற. மோசே வந்து பெரிய கோபக்காரர் போல, சவுளை போல. எப்படி சொல்கிறீங்களா? 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தேன். 2 பேர், ஒருத்தன் எகிப்தியன், ஒருத்தன் இஸ்ரவேலை. சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஒரு போய் 2 பேரையும் போட்டார ஒருத்தன் செத்து போயிட்டேன். செத்து போனவன் யார்? பார்த்தீங்களா? அப்போ ஒரு பெரிய கோபக்காரர். ஆனால் இப்படிலாம் வளர்ந்த இந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ள மோசையை போல ஒருவனை நான் பார்த்ததில்லை. மோசையை போல சாந்தமுள்ள, பூமியில் சாந்த குணமுள்ள ஒரு மனுஷனை நான் பார்க்கலங்கிறாரு. ஏன்? இவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை தரிசித்தவர்கள். உண்மை பவுலாக இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், சாமுவேலாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், சாலமோனாக இருக்கட்டும், இன்னும் அநேக பரிசுத்தவான்கள், தானியர், இவர்களெல்லாம் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமா? அதிகாரம் இருந்தது. இந்த மனுஷர்கள்லாம் நீங்கள் பாருங்க, தானியல் பாருங்க, ராஜ அரண்மனையிலே போய் ஒரு முக்கியமான ஆள் ஆகிட்டாரு. அதிகாரம் இருந்ததா இல்லையா? ஆனால் தானியல் தேவனை தேடாமல் இருந்தாரா? அப்புறம் தேவனை தரிசித்தார்கள். ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஏங்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதே இல்லை,
பேசி பார்த்தா தானே தெரியும் உங்கள்கிட்ட வந்து நேரடியாக. ஆண்டவர் எனக்கு தரிசனமே ஆகலை. தரிசனம் ஆனால் தானே தெரியும் உனக்கு. தேவனை இதை குறித்து ஒரு செய்தி ஒரு நாளைக்கு எடுப்போம். தேவனை தரிசித்தவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு மனுஷனை தேவனே தரிசித்து அவனை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமாயிருக்கும். ஆனால் அவன் படுகிற கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காது. ஆகவே பிரியமானவர்களே, நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மளை அழைத்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? இப்போ புரியுதா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களை அழைச்சிட்டீங்க, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா? உங்கள் ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எங்களை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சிருக்கீங்க? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நாம் ஆரோனை போல, மோசேயை போல நம்ம இருக்காவிட்டாலும், மோசே எவ்வளோ ஜனங்களை வழி நடத்தினார்? 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார். பவுல் புதிய ஏற்பாட்டின் சபையவே அநேக சபைகளை வழி நடத்தினார். நம்ம எத்தனை பேரை வழி நடத்துகிறோம்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, நம்ம எத்தனை பேரை வழி நடத்துகிறோம் என்பதை குறித்து யோசியுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்க? எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க சித்தத்தை நிறைவேற்றுங்க, அதில் உங்கள் நாம மகிமைப்படணும். இப்போ எங்கள் ஜெபத்தில் நாங்கள் தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், எங்களை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்க, அதை நிறைவேற்றுங்க, அதில் உங்கள் நாம மகிமைப்படணும், எங்களுடைய சித்தம் இல்லை உங்கள் சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு நாங்கள் தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோமா இல்லையான்னு எங்கள் வீட்டுக்காரமாட கேட்டிங்கன்னா தான் தெரியும். உங்கள் வீட்டுக்காரர் அப்படிலாமா ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தெரியும். எனக்கு தூக்கம் வருது, நீ உட்காந்து செல்ல பார்த்துக்கிட்டு இருக்க, ஜெபம் பண்ணுறோம் இல்லையா அப்படின்னு கேட்கணும். ஜெபம் பண்ணாமல் எங்கேயா செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க, எனக்கு தூக்கம் வருதா இல்லையா? தூக்கம் வருது, ஜெபம் பண்ணிவிட்டு போய் படுத்துருவோம். அது வரதில்லை, இந்த என்ன வரதில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தினந்தோறும் கர்த்தரை தேடுங்கள், வேதத்தை வாசியுங்கள், அங்கே உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு படிங்க. யாருக்கோ சொல்லியிருக்கு படிக்காதீங்க, அங்கே எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று படியுங்கள். படிப்பதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வேத உங்கள் சத்திய வசனத்தை நான் படிக்க போகிறேன், அதில் மலை பொருளை அதிசயங்களை எங்களுக்கு காண்பீங்கன்னு கேளுங்க. எங்களை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க. உங்கள் ஜெபத்தில் எங்களை குறித்து நீங்கள் வச்சுருக்க சித்தத்தை நிறைவேற்றுங்க. நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் திறந்தோர் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மேம்படட்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உங்கள் வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டின் சபைக்காக, புறஜாதி மக்களுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்த பாத்திரமாக இருந்த சவுல் என்கிற பவுலை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் நாங்கள் இந்த நாட்களிலே தியானிப்பதற்கும், பழைய ஏற்பாட்டின் சபையை வழிநடத்துவதற்கு தேர்ந்தெடுத்த மோசேயை குறித்தும் இந்த நாட்களில் நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமையில் உங்கள் பாதத்தில் தாழ்த்தி கேட்குறோம். எங்களை குறித்து ஏசப்பா நீங்கள் என்ன சுத்தம் வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்களை அழைத்திருக்கீங்க,
இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்து நீங்கள் என்ன சித்த வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேற்றுங்க. அதிலே உங்கள் நாம மகிமைப்படணும். நாங்கள் உங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் காணப்பட்டு உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள ஏசப்பா உதவி செய்யுங்க. வந்திருக்க உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குறிச்சில் அதிகமாக வளர்ந்து உங்களுக்கு நல்ல கனிகளை கொடுக்க ஏசப்பா உதவி செய்யுங்க. எங்களை உங்கள் பாதத்தில் தாழ்த்துக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரமும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.